ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் ஆஃப் டிடக்ஷன். ஸோ பிஃபோர் என்டரிங் இன்டு த செஷன் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு செக்ஷன்ஸ்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கணும், கரெக்டாக. செகண்டு, மெயின் ப்ரொவிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது எந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எக்ஸீட் ஆனால் என்ன ரேட் அப்படிங்கிறது மெயின் ப்ரொவிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆஃப் ஈச் செக்ஷன். அதுக்கப்புறமா நம்ம எதுக்கு போகலாம், தேர்டு ஸ்டேஜாக நம்ம எதுக்கு வரலாம், டைம் ஆஃப் டிடக்ஷனுக்கு வரலாம். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 192ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 192 அதில் இவங்க தான் டிடக்டர், இவங்க தான் டிடக்டி, அதுக்கப்புறம் இவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இவ்வளோ பர்சன்டேஜ், ஸோ இது ஆவரேஜ் அக்ரிகேட் ரேட்டு, ஸோ இந்த டைம் ஆஃப் கிரெடிட்டு அப்படின்னு சொல்லி ஒன்றுத்துக்கும் 193 194ன்னு படித்தா அது நம்ம எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணால் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டேஜ் வைஸ் உங்களை கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட்டு செக்ஷன்ஸை ஈஸியாக மெமரைஸ் பண்ணணும். அடுத்தது மெயின் ப்ரொவிஷனை லேர்ன் பண்ணணும். வாட் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எக்ஸீட்ஸ் மீன்ஸ் வாட் இஸ் த ரேட் அப்படின்னு. அடுத்ததாக டைம் ஆஃப் டிடக்ஷன். ஸோ டைம் ஆஃப் டிடக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லா கேஸ்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு டூவில் நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. பார்க்கலாமா? அப்படி நான் நியூவு, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவே ஓப்பன் பண்ணுறேன் டிடிஎஸ் ரிலேட்டடாக அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 2 வீடியோஸ், அதாவது டிடிஎஸ் செக்ஷன் எப்படி மெமரைஸ் பண்ணணும், டிசிஎஸ் செக்ஷன் எப்படி மெமரைஸ் பண்ணணும், அழகாக தமிழில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ தமிழில் நம்ம என்ன பண்ணால் போதும், ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்னத்துக்கு சும்மா ஃபன்னாக அப்பப்போ சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், மெயின் ப்ரொவிஷனுக்கு வரணும். மெயின் ப்ரொவிஷன், இந்த மெமரைசிங் டெக்னிக் ஆஃப் செக்ஷன்ஸ், இது ரெண்டுத்துலேயும் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த தேர்ட் வீடியோக்கு வரலாம். ஓகேவா? ஓகே, ஸோ கம்மிங் டு த மெயின் செஷன். அந்த மாதிரி ஒரு 2 வீடியோஸும் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ ஃபர்தர் வித்தவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட்டு டைம் ஆஃப் டிடக்ஷன். டைம் ஆஃப் டிடக்ஷனில் நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டைமிங்ஸ் இருக்குது. ஒன்று அட் த டைம் ஆஃப் பேமெண்ட். என்னது? அட் த டைம் ஆஃப் பேமெண்ட். இன்னொன்று பார்த்தோன்னா அட் த டைம் ஆஃப் கிரெடிட் ஆஃப் அக்கௌண்ட் ஆஃப் பேய், or else at the time of payment, whichever is earlier. ஓகேவா? ஸோ at the time of credit or at the time of payment, whichever is earlier. இந்த ஒரு டைமிங் நமக்கு இருக்கு. மூணாவதாக இருக்கிற டைமிங் என்னன்னா, டிஃப்ரெண்ட்டான ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான சிச்சுவேஷன்ஸ் என்னென்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஒரு 4 சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி அதுவும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் என்னென்ன செக்ஷனுக்கு வரப்போகுது, அவ்வளோதான். அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் என்னென்ன செக்ஷனுக்கு வரப்போகுது பார்க்கலாமா? ஓகே, சி அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் என்னென்ன செக்ஷனுக்கு வரும் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு பார்த்து ஃபெமிலியராக இருக்கிற ஒரு செக்ஷன் தான். ஓகே, அட் த டைம் ஆஃப் பேமெண்ட்டு எது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ரொட்டீன் ஃபேமிலியில் இருக்கும் இல்லையா, சேலரி, பிஎஃப், கேஷ் வித்ராவல், எல்ஐசி, 4த்துக்கும் வரும். எப்போ டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவாங்க? அட் த டைம் ஆஃப் பேமெண்ட். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த வின்னிங்ஸ். வின்னிங்ஸில் நம்ம ஆன்லைன் கேமிங்ஸை தவிர, என்னது ஆன்லைன் கேமிங்ஸை தவிர மீதி 2 இருக்கும் இல்லையா, அது 2த்துக்கும் அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் தான் டைம். இன்னொன்று ஐஎம்பியில் லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும்ல, கம்பன்சேஷன் ஆன் அக்விசிஷன் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு அவ்வளோதான். இதுக்கு மட்டும்தான் என்னது அட் த டைம் ஆஃப் பேமெண்ட். என்னது? அட் த டைம் ஆஃப் பேமெண்ட். ஓகேவா? என்னதுக்கு? ரொட்டீன் ஃபேமிலியில் இந்த 4க்கு, வின்னிங்ஸில் ஆன்லைன் கேமிங்ஸ் தவிர மீதி 2க்கும், அப்புறம் ஐஎம்பியில் கம்பன்சேஷன் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்துக்குமே என்ன டைமிங்? அட் த டைம் ஆஃப் பேமெண்ட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்மளுடைய அந்த ஒரிஜினல் பிடிஎஃப்ல பார்த்தோன்னா, இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியில் கம்பன்சேஷன் ஆன் அக்விசிஷன் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அடுத்தது வின்னிங்ஸ் கேஷுவல் ஃபேமிலியில் பார்த்தோன்னா ஆன்லைன் கேமிங்ஸ் தவிர மீதி 2ம். ஓகேவா? அடுத்தது ரொட்டீன் ஃபேமிலியில் பார்த்தோன்னா சேலரி, ப்ரொவிடென்ட் ஃபண்டு, கேஷ் வித்ட்ராவல், எல்ஐசி, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் என்னது? அட் த டைம் ஆஃப் பேமெண்ட். என்ன டைமிங்கு? அட் த டைம் ஆஃப் பேமெண்ட். ஓகே, இப்போ அட் த டைம் ஆஃப் பேமெண்ட்டு ஓவர். ஓகேவா? சாரி, அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் ஓவர். அடுத்தது எங்கே போடுறோம்னா, டேரக்டாக டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். நான் ஏன் லீவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகேவா? என்னது? டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 எல்லாமே பிஃபோர் தான், அவ்வளோதான். பிஃபோர் த பேமெண்ட், அதாவது பிஃபோர் த டிரான்சாக்ஷன், அவ்வளோதான் வரும். சி அது என்னென்னா 194ம் 194 ஆரும்.
ரைமிங்காக இருக்கலாம். 194 ஓகே. ஸோ 194 நார்மலாக என்னது டிவிடெண்ட். 194 என்னது அந்த மாதிரி ராஜா ராணி. ஸோ அதான். ஸோ பெனிஃபிட் ஆர் பர்க்விசிட்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்குமே என்ன வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கு பிஃபோர் மேக்கிங் த பேமெண்ட், பிஃபோர் ப்ரொவைடிங் தட் ப்ரூவிங் இருக்குன்னா ப்ரொவைடிங் பிஃபோர் ப்ரொவைடிங் சச் பெனிஃபிட் ஆர் பர்க்விசிட்ஸ் அவ்வளோதான். ஸோ டிவிடெண்ட்டுக்கும் சரி பெனிஃபிட் பர்க்விசிட்டுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே என்னது பிஃபோர் தட் டைமிங். ஓகே, பிஃபோர் தட் ட்ரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கேஸ் என்னன்னா 194BA அண்ட் 194IB. 194BA என்னது பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் பை இண்டிவிஜுவல் ஆர் HUF. அதானா சாரி 194BA வந்து BA கோர்ஸ் என்னது ஆன்லைன் கேமிங். நான் சொன்னேன்னா அங்கே நம்மளுக்கு வரல இல்லையா. ஸோ அட் த டைம் ஆஃப் பேமெண்ட்டில் அது தவிருன்னு சொன்னேன். ஸோ அது வந்து இங்கே தான் வருது. ஓகேவா. என்னது அந்த ஆன்லைன் கேமிங்கில் வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா அட் த டைம் ஆஃப் வித்ட்ராவல் அப்போவும் ரிமைனிங் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டு எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரும் என்ன பண்ணுறாங்க டேக்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஐபி தான் என்னது இண்டிவிஜுவல் ஆர் HUF பேயிங் ரெண்ட். ஓகே, இதுக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட் ஆர் பேமெண்ட் விச் எவர் இஸ் இயர்லியர் பார்க்கணும். ஓகே, கிரெடிட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 2 திங்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 2 சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா இஃப் ரெண்ட் நார்மலாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட் மந்த் ஆஃப் த ப்ரீவியஸ் இயரோட லாஸ்ட் மந்த் வந்து என்ன பண்ணுவாங்க TDS வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இஃப் அந்த டெனென்ட்டு வக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் மந்த் ஆஃப் த டெனன்சி அதான் வந்து டைமிங். ஓகேவா. ஸோ கிரெடிட் பொறுத்த வரைக்கும் இந்த 2 சிச்சுவேஷன் சீக்வன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணணும் எந்த மந்த்து அப்படின்னு சொல்லி எது வந்து டைமிங்னு. அதுக்கப்புறம் பேமெண்ட் விச் எவர் இயர்லியர். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த 4 டிஃப்ரெண்ட் கேசஸ். மீதி இருக்கிற எல்லாமே அதாவது இந்த செக்ஷன்ஸும் இந்த 4 டிஃப்ரெண்ட் கேசஸும் தவிர மீதி இருக்கிறது எல்லாமே அட் த டைம் ஆஃப் கிரெடிட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பே அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் விச் எவர் இஸ் இயர்லியர். அவ்வளோதான். ஓகேவா, ஈஸியாக முடிஞ்சிருச்சு டைமிங். ஸோ நம்ம ஒன்றுத்துக்கும் போய் இவங்களுக்கு அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் இவங்களுக்கு அட் த டைம் ஆஃப் கிரெடிட் ஆர் பேமெண்ட் அப்படின்லாம் நம்ம ஸ்வாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட PDF வந்து நான் டெலகிராமில் வந்து கொடுக்குறேன். ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க அப்படியே. ஓகேவா. ஸோ இது என்னென்னா பர்சன்டேஜ் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கேட்டகரிஸ் வைஸ் பிரிச்சிட்டேன். ஓகே, இந்த 30% வந்து யார் யாருக்கு ஆக்சுவலாக 30% யாருக்கு வரும் வின்னிங்ஸ் 3 பேருக்கும் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 50% till 30 அதாவது செப்டம்பர் கேட்டகரி. ஸோ இவங்க வந்து எதில் வந்துடும் இந்த மாதிரி இந்த கமிஷன் 2 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் பை HUF இண்டிவிஜுவல். அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் கான்ட்ராக்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த M இருக்குல்ல 194M அது. அதுக்கப்புறம் வந்து என்னது LIC பாலிசி. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த செப்டம்பர் கேட்டகரி வரும். 10% வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இன்ட்ரெஸ்ட் ஃபேமிலியில் இருக்கும் 4 பேருக்கும் 10%. அப்புறம் ரொட்டீன் ஃபேமிலியில் இருக்கிற ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் அதாவது PFக்கு. அப்புறம் கம்பன்சேஷன் அண்ட் அக்வசிஷன் ஆஃப் மூவ் ப்ராப்பர்ட்டி அப்புறம் பெனிஃபிட் அண்ட் பெர்க்விசிட். ஸோ இவங்க எல்லாருக்கும் 10% வந்துடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ரெஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ். ஓகேவா. ஸோ இது எல்லாமே நம்ம மெயின் ப்ரொவிஷனில் பார்த்தது தான். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் ஹியர். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க ரிவிஷனுக்கு. ஓகேவா. ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். Until then, this is Shweta signing off. Thank you.